வணக்கம் ஃபாதர் ரொசாரியோ. அனைவருக்கும் காலை வணக்கம். தமிழர் திருநாள், தமிழர்களுக்கு மகத்துவத்தையும் மகிமையும் கொடுக்கக்கூடிய ஒரு விழா பொங்கல் திருவிழா. எனவே இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி வருகின்றோம். புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தின் பேராலயத்திலே இன்று பொங்கல் திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். பங்கில் இருக்கின்ற பல குழுக்களாக சேர்ந்து இங்கே பொங்கல் வைத்து எங்கள் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். எனவே இந்த நாளிலே தமிழர்களுக்குரிய ஒரு பெருமையோடு வேஷ்டி சட்டையோடு வந்து நாங்கள் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்கள் பேராயர் அவர்கள் இன்று உடலளவில் எங்கே இருந்தாலும் உள்ளத்தளவில் இங்கே தான் இருப்பார். ஏனென்றால் அவருக்கு பெரும் ஆசை இங்கே இருக்க வேண்டும் என்று. எனவே அவரையும் இந்த நேரத்தில் நினைத்து உங்கள் அனைவருக்கும் நல்ல பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து உங்கள் வீட்டில் இருக்கின்ற அனைவருக்கும் மகிழ்ச்சி பெருக வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றோம். நன்றி அருட்தந்தை ரொசாரியா அவர்களே. நீங்கள் இந்த பேராலய பங்கு தந்தையாக இருந்து இந்த விழாவை இந்த பேராலயத்திலே கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். பல நேரத்தில் இது பொதுவாக எந்த மதத்தையும் சாராத தமிழருடைய விழா. இது கிறிஸ்துவ மதத்திலே நீங்கள் கொண்டாடுவதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? கிறிஸ்துவர்களாகிய நாமும் தமிழகத்தில் இருக்கின்றோம். தமிழர்கள் என்ற உணர்வு நம்மில் பெருகி இருக்கிறது. எனவே அந்த விதத்தில்தான் அந்த மகிழ்ச்சியை, அதிலும் உழவர் மக்கள் இன்று கவனிக்கப்படாத ஒரு நிலையில் இருக்கின்ற போது அந்த மக்களோடு நாங்களும் இருக்கின்றோம் என்ற அந்த ஒரு உணர்வை, ஒற்றுமையை உருவாக்கிக் கொள்வதற்குத்தான், உடனிருப்பை காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த விழாவை கொண்டாடுறோம். நன்றி. நம்முடைய தமிழர் பண்பாட்டுப்படி நம்ம கிறிஸ்துவ மதம் என்பது 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிற்பாடு அந்தந்த பண்பாட்டையும் அந்தந்த கலாச்சாரத்தையும் உள்ளடக்கி நம்முடைய மதத்தை நாம் பின்பற்றுகிறோம். அந்த விதத்திலே தமிழர் திருவிழாவை ஆகிய பொங்கல் திருவிழாவை இந்த பாண்டிச்சேரி புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட பேராலயத்தில் மிக சிறப்பாக மிக தயாரிப்போடு கொண்டாடி மிக மகிழ்ச்சிக்குரியது. எனவே உங்களுக்கும் உங்களுடைய உதவி பங்கு தந்தைக்கும் பங்கு மக்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். திவ்யராகமம் அங்கு முதற்கனிகளை, நிலத்தில் விளைந்த முதற்கனிகளை எப்படி இறைவனுக்கு காணிக்கையாக கொடுத்து இறைவன் அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக அந்த முதல் அறுவடை தானியங்களை இறைவனுக்கு படைத்து நன்றி செலுத்தினார்கள் என்பதை பற்றி நாம் விவிலியத்திலும் பார்க்கிறோம். அதை சிந்தனையில் கொண்டு இந்த பொங்கல் விழாவை நாம் கொண்டாடுகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை முதற் பலனை இறைவனுக்கு படைத்து மகிழ்ந்தனர். இந்த விழாவை பொங்கல் விழாவாக நன்றி திருநாளாக கொண்டாடி வருகிறோம். தமிழ் கத்தோலிக்கர்களாகிய நாமும் இறைவனது எல்லையற்ற இறக்கை பெருக்கினர் பெற்ற அறுவடை முதற் பலன் நமது உழைப்பின் விவசாயம் சில செய்யவில்லை என்றாலும் கூட நமது உழைப்பின் மூலமாக இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அநேக கொடைகள், அவற்றையெல்லாம் நினைவில் கொண்டு அவற்றையும் நாம் இறைவனுக்கு காணிக்கையாக்குவோம். நமது இதயங்களில் பொங்கி வழியும் நன்றி பெருக்கினை இந்த நாளிலே இறைவனுக்கு நமது வழிபாட்டின் மூலமாக அருட்தந்தை சின்னப்பன் அவர்கள் இப்ப உரியடியிலே கலந்து கொள்கிறார். ஃபாதர் அப்படியே லெஃப்ட் சைடு வாங்க. லெஃப்ட் சைடுல தான் பானை இருக்கு. அப்படியே போங்க, நேரா போங்க. ஒருத்தர் சுத்துறாங்க, அவன் மேல அடிங்க. அவரு கால்குலேட் பண்ணி அடிக்கிறாரு. வெற்றி, முதல் அடியிலே வெற்றி பெற்றார். ஆமாமா, எங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அவருக்கு? ஆமாமா, இது யார் சார்? அவன் குடும்பம், ஃபேமிலியா? அன்பியா? ஓகே ஓகே. ஹோஸ்பீஸ் மடத்தினுடைய ஆன்ம குருவாக பிரஸ் மேனேஜர் ஃபாதர் ஒகீஸ் இருக்கிறார். உலகிலே இருக்கிற தொன்மை வாய்ந்த இனங்களில் ஒன்று திராவிட இனம். அந்த திராவிட இனத்தினுடைய தாய் தமிழ் இனம்.
எனவே இந்த தமிழ் இனம் என்பது இயற்கையை அடிப்படையாக வைத்து வேளாண்மையை அடித்தளமாக வைத்து தன்னுடைய கலாச்சாரத்தையும் இலக்கியங்களையும் கட்டியெழுப்பிய ஒரு தொன்மை வாய்ந்த கலாச்சாரம். எனவே அந்த தமிழ் பேசுகின்ற உலகம் அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த விழாவை நாம் கொண்டாட உரிமை படைத்தவர்களாக இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் இப்பொழுதெல்லாம் நம்முடைய கத்தோலிக்க ஆலயங்களில மக்கள் ஒருங்கிணைந்து நாம் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுகிறோம். இந்த தமிழினத்தினுடைய தொன்மையிலே அவருடைய அறிவுத்திறன் ஞானம் எவ்வளவு எப்படி இருந்தது என்று சொன்னால், இன்று இந்த விழாவிற்கு மகர சங்கராந்தி என்ற ஒரு பெயரும் உண்டு. மகர சங்கராந்தி என்று சொன்னால் பூமியானது தன்னுடைய மகர ரேகை கோட்டுக்கு பக்கமாக சாய்ந்து சூரியனுடைய அருகில் செல்லுகின்ற இந்த நிகழ்வு ஆரம்பிக்கின்ற இந்த நேரம், இந்த நாள். இந்த நாளில் இருந்துதான் நம்முடைய விளைச்சலுக்கு தேவையான சூரிய ஒளியை இறைவன் நமக்கு வழங்குகிறார் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பண்பாட்டு விழாவை நாம் கொண்டாடுகிறோம். எனவே இந்த விழாவில நம்முடைய முதன்மை குரு சார்பாகவும் நம்முடைய குருக்களினுடைய பேராயரினுடைய பதிலி அருட்தந்தை சார்பாகவும் கல்வித்துறையினுடைய பேராயரினுடைய சிறப்பு பதிலியாக இருக்கிற அருட்தந்தை சார்பாகவும் நம்முடைய பங்கு தந்தை மற்றும் துணை பங்கு தந்தையர்கள் தெச்சி செமினர் மேல்நிலைப் பள்ளியினுடைய துணை முதல்வர் அவர்கள் இவர்கள் அத்தனை பேர் சார்பாகவும் அருட்கணியர்கள் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் இந்த தை திருநாள், தை மாதம் முதல் நாள் பொங்கல் விழா வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். இறைவன் உங்களுடைய உள்ளங்களிலே அன்பு பொங்க, மகிழ்ச்சி பொங்க, நிறைவு பொங்க, நிம்மதி பொங்க, நீங்கள் நிறைவாழ்வு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று இப்பொழுது நாங்கள் ஜெபித்து இந்த பொங்கல் விழாவை ஆரம்பித்து நீங்கள் சமைக்க இருக்கிற அந்த பொங்கல் அடையாளத்தையும் நம்முடைய முதன்மை குரு அவர்கள் அர்ச்சிப்பார்கள். தந்தை மகன் தூயாவின் பேராக கோவிந்தி சாலை பகுதி சார்பாக இங்கே பொங்கல் வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் கோல போட்டி இருக்குங்களா, கோல போட்டி பக்கத்தில் கோல போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. யார் சார்பாக இந்த பொங்கல்? க்ளூனி ஒஸ்பீஸ் மடத்தின் சார்பாக இங்கே பொங்கல் வைக்கப்படுகிறது. க்ளூனி ஒஸ்பீஸ் என்பது வயதானவர்களுக்கான ஒரு மடம், வயதானவர்கள் பராமரிக்கிறார்கள். எனவே இந்த பங்கு பேராலயத்தில் வந்து ஒஸ்பீஸ் சார்பாக இந்த பொங்கல் வைக்கப்படுகிறது. இது பேராலய இளைஞர் இயக்கத்தினுடைய இளம் பெண்களும் ஆண்களும் சேர்ந்து வைக்கின்ற பொங்கல். ஆண்கள்லாம் உரியடியில் இருக்காங்க. பாருங்க. இது யார் வைக்கிற பொங்கல்? உன்சாகா வீடியோ எடுத்துருவோம். இந்த பொங்கல் யார் சார்பா? சின்ன மடத்தின் சார்பாக இங்கே பொங்கல் வைக்கப்படுகிறது. கோல போட்டியிலும் பங்கெடுக்கிறார்கள். சிறுவர்கள் கோல போட்டியில் பங்கெடுக்கிறார்கள். அவர்களை வழிநடத்துகிற சகோதரிகள் இங்கே இருக்கிறார்கள். பிள்ளைங்களாம் சேர்ந்து பொங்கல் சொல்றீங்களா? அப்ப பரவாயில்ல, சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க சேர்ந்து சொல்லுங்க.
இன்னொரு முறை வெரி குட். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்.